வியூவர்ஸ், இந்த ஆசிரியர் தேர்வாயம் பத்திரிகை செய்தி. ஆக்சுவலா ஒரு நாள் பிஃபோரே இது வந்துருச்சு. இந்த செய்தி நம்ம சென்னை தினம் தான் நம்ம இந்த தவறை பத்தி நம்ம பதிவிடுறோம். டேட் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்ரெடி நேற்றைய தினமா அதுக்கு முன்னாடி தினமே நம்மளுக்கு இதை பத்தி தகவல் கொடுத்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸாம் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பின்னால் அறிவிக்கப்படும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தகவல் தான். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எகெயின் எப்போ நடைபெறும் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆகஸ்ட் 28 சொன்னது. அடுத்தது எப்போ ஷெட்யூல் அவங்க மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அடுத்த ஷெட்யூல் அவங்க பண்ணும்போது கண்டிப்பா ஒரு டைம் கேப் கண்டிப்பா இருக்கும். அப்படின்னாதான் அடுத்த இதுல அவங்க அடுத்த டேட்டுக்கு அவங்களால ஷெட்யூல் பண்ண முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 days பக்கம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போற மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது ரொம்ப ஒரு முக்கியமானது. பிளஸ் எகெயின் வேற எக்ஸாம்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம்ஸ் அவங்க தெரியாம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது வேற எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஏன்னா சென்டர் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கணும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த டேட் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 80 days தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு டேட் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷனை நம்ம ஹெவி பண்ணி நல்லா படிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால உங்க ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ எப்படி பாத்தீங்கன்னா அடுத்த ஷெட்யூல் அப்படின்றது கண்டிப்பா ஒரு கேப் நம்மளுக்கு இருக்கும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு தான் அடுத்த டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா டைம் கேப் நம்மளுக்கு அதிகம் கிடைச்சதுனால நம்ம ப்ரிப்பரேஷனை ஹெவி பண்ணி நல்லா படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் மேக் பண்ணி நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.